ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இந்த ரீடிங் உங்களுக்கான ரீடிங். இதை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதில் வந்து பைல் 1 ஜூன் வைக்கிறேன். இது வந்து பைல் 1, இந்த ஸ்டோன் வந்து பைல் 2. ஸோ யாரோ உங்களை மிஸ் பண்ணுறாங்க, அதுக்கான ரீடிங். ஸோ அந்த மிஸ் பண்ணுற பர்சனை பற்றி அவங்க என்ன உங்களை பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்காங்கன்றதை பார்க்க போகிறோம். ஸோ சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். உங்களை ஒரு சில பர்சன் மிஸ் பண்ணுறாங்க, அதுக்கான ரீடிங், அந்த பர்சனுக்கான ரீடிங், அவங்க என்ன நினச்சிட்ருக்காங்கன்றதுக்கான ரீடிங். ஸோ பர்சன் மிஸ் பண்ணுறத பார்ப்போம், அதுக்கான ரீடிங்கை பார்ப்போம். அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, என்ன அவங்களோட மைண்ட் என்னன்றதை, கன்ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்னன்றதை பார்ப்போம். பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங். மிஸ் பண்ணுற பர்சன் பார்த்தீங்கன்னா, உங்களை மிஸ் பண்ணுற பர்சன் ரொம்ப உங்களை டீப்பாக லவ் பண்ணுறாங்க. ஆனால் அதை வந்து உங்கள்கிட்ட இன்னும் சொல்லாத மாதிரி எனக்கு தெரியுது. சொல்லவா வேண்டாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியுது. கொஞ்சம் ஆரம்பத்தில் ஒரு சில நேரம் வந்து நீங்கள் ஃப்ரெண்டாக இருந்திருப்பீங்க. ஃப்ரெண்டாக இருந்து நிறையா வந்து சண்டைகள் போட்டிருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அடிக்கடி ஒரு சாரியோ ஏதோ ஒன்று சொல்கிறதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் இப்பயும் வந்து ஏதாவது சண்டை போட்டிருந்தா கூட அவங்க மோஸ்ட்லி ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க. உங்களை மிஸ் பண்ணுற பர்சன் பட் இன்னும் அவங்க சொல்லாத மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருக்காங்க உங்களை மிஸ் பண்ணுற பர்சன். Don't try to be a perfect, just be true. ஸோ நீங்கள் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க. ஒரு ஒர்க்கில் இருந்தாலும் எதுனாலும் பர்ஃபெக்ஷன் இருக்கணும்னு நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் அப்படின்னு அவங்களோட எண்ணங்கள் இருக்குது. பர்ஃபெக்டாக இருப்பீங்க அப்படின்றது உங்களை மிஸ் பண்ணுற பர்சன்ட்ட இருக்குது. பார்ப்போம் அடுத்து என்ன வருதுன்னு. உங்களை மிஸ் பண்ணுற பர்சன் என்ன ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்காங்கன்றதை பார்ப்போம். சரி, அவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு உங்கள்கிட்ட வந்து சொல்கிறது கூட வந்து லவ்வாக ப்ரப்போசல் பண்ணுறது கூட வந்து அவங்களுக்கு டைம் எடுக்குன்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்கு தேடிக்கிட்டு இருக்காங்க. அது ஏன்னா உங்கள்கிட்ட வந்து சொல்கிறது கூட வந்து ஒரு சம்திங் அவங்க சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன மாதிரி விஷயம், நீங்கள் நல்லவரா கெட்டவரா கூட இருக்கலாம். லைஃப் லாங்காக உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கலாம். அது இன்னும் கூட சொல்லாமல் இருந்திருக்கலாம். அவங்க நல்லா கம்யூனிகேட் பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட பேசுவாங்க. பட் அவங்க இன்னுமே வந்து உங்கள்கிட்ட வந்து அவங்க மனசில் உள்ள விஷயத்தை இன்னுமே வந்து அவங்க ஓப்பன் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட்டு டேரக்டில் பார்க்கலாம். உங்கள் மிஸ் பண்ணுற பர்சனோட ஃபீலிங் என்னன்றதை பார்ப்போம். அவங்க ரொம்ப நாளாகவே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள்கிட்ட சொல்லவா வேண்டாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் இருக்காங்க. ஸோ இது சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்ற ஒரு யோசனை அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களை மிஸ் பண்ணுறது வந்து இருக்குது, பட் அதை வந்து உங்கள்கிட்ட சொல்ல முடியலை அப்படின்றது வந்து இருக்குது. ஐ திங்க் உங்கள் கார்டெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ
இது எனக்கு இந்த கார்டெல்லாம் வர்றதை பார்த்தா நீங்கள் லவ்வே பண்ணலை, புதுசாக உங்களுக்கு ஏதாவது ப்ரொபோசல் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கான ரீடிங் மாதிரி எனக்கு தெரியுது. சம்படி இஸ் மிஸ்ஸிங் யூ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. சரி, உங்கள் பர்சன், உங்களை மிஸ் பண்ணுற பர்சன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க. எப்படின்னா இதை வந்து உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு சொன்னால் என்ன நினைப்பீங்க, ரூடாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெளியே சொல்ல மாட்டாங்க, பட்டு அவங்க மனசுக்குள்ளே ஒன்று நினைப்பாங்க, வெளியே ஒன்று சொல்லுவாங்க, வெளியே ஒன்று பேசுவாங்க, உள்ளே ஒன்று நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன் அவங்க. பட் ஒன்ஸ் அவங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்க உங்களை மிஸ் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து உங்களோட தான் லைஃப் லாங்காக இருக்கணுன்ற ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன் எடுத்துருவாங்க. சொல்கிற வரைக்கும் தான் அவங்க, சொன்ன பிறகு அவங்க வேறு மாதிரி இருப்பாங்க. சொன்ன பிறகு அவங்களோட பேச்சுலேருந்து எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். பிடிவாதம் அதிகம் உங்களை மிஸ் பண்ணுற பர்சன்ட்ட. கண்டிப்பாக வந்து அவங்க ஏதோ ஒரு ஒரு வெயிட்டிங் பீரியடில் இருக்காங்க. அவங்க ஒரு சில விஷயம் கிளாரிஃபிகேஷனுக்காக வெயிட்டிங் பீரியடில் இருக்காங்க. அதுக்காண்டி அவங்க வெயிட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது, உங்கள் மிஸ் பண்ணுற பர்சன். ஸோ இதான் வந்து பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான உங்களை மிஸ் பண்ணுற பர்சனுக்கான ரீடிங். ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ, கீப் சப்போர்ட்டிங் மீ. அண்ட் நெக்ஸ்ட் பைல் 2க்கு பார்ப்போம். ஸோ இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் இது. ஸோ பைல் 2 சரி, உங்களை மிஸ் பண்ணுற பர்சன் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணும்னா உடனே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு அந்த பர்சன் வந்து உங்களை மிஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களை மிஸ் பண்ணுற பர்சன் உங்களை வந்து லுக்கிங் அட் யூ, டாக்கிங் அட் யூ இஸ் கிரேட்டஸ்ட் என்ஜாய்மெண்ட். அடிக்கடி வந்து உங்கள்கிட்ட வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்காங்க. பட் அவங்க இன்னும் சொல்லலை. அவங்க இனிமேல் வந்து உங்கள்கிட்ட வந்து இந்த விஷயத்த வந்து சொல்லணுன்ற 2 மைண்டாக இருக்கிற மாதிரியே தெரியுது. பட் அடிக்கடி வந்து பேசுவாங்க உங்கள்கிட்ட. ஸோ அவங்கள்ட்ட பேசுகிற அதிகமாக உங்கள்கிட்ட வந்து பேசுகிறது, நீங்கள் ஒதுங்கி போனாலும் உங்கள்கிட்ட வலுக்கட்டாயமாக வந்து பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களோட பேசுகிறது அவங்களுக்கு ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக நினைக்கிறாங்க அவங்கள மிஸ் பண்ணுற பர்சன். ஒரு பிளேஃபுல்லாக இருப்பாங்க உங்கள் பர்சன். உங்களோட மிஸ் பண்ணுற பர்சன் அவங்க ஒரு சில நேரம் நல்ல விதமாக பேசுகிற மாதிரி இருக்கும், ஒரு சில நேரம் வந்து ஒரு காமெடியாக பேசுகிற மாதிரி இருக்கும், ஒரு கேமிங் இருக்கிற மாதிரி இருக்கும். இவங்க எதை உண்மை சொல்கிறாங்க, எதை பொய் சொல்கிறாங்கன்ற ஒரு கன்ஃபியூஷனாகவே உங்களுக்கு இருக்கும். ஸோ உண்மை எதை எப்படி எடுத்துக்கிறது, இவங்க இதை தான் சொல்கிறாங்க அப்படின்றத ஏற்றுக்கிறதா, இல்லை வந்து அந்த ஒரு பிளேஃபுல்னஸ் உங்கள் மிஸ் பண்ணுற பர்சன்ட்டே இருக்கும் கண்டிப்பாக. ஸோ ரொம்ப பிளேனஸ் இருந்தாலும் கொஞ்சம் உங்களை பற்றி இருக்கிற ஃபீலிங்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும்.
பட் அதை வந்து அவங்க இன்னும் வெளிக்காட்டாத மாதிரி எனக்கு தோணுது. ஸோ கூடிய சீக்கிரம் வெளிக்காட்டுறதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். உங்களை மிஸ் பண்ணுற பர்சன் ஸோ லாங் டைமாக ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க உங்கள் பர்சன் உங்களோட. ஸோ டேரக்டில் பார்க்கலாம் உங்களோட பர்சனோட மிஸ் பண்ணுற பர்சனுக்கான அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதை பார்ப்போம். அவங்க உங்கள்கிட்ட பேசும்போது ஒரு 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 ஃபேஸ் வச்சுருப்பாங்க, உள்ளே ஒரு ஃபேஸ் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து கண்டிப்பாக வந்து இப்படித்தான் நினைக்கிறாங்கன்னு நம்ம வந்து நினைக்கவே முடியாது. அந்தளவுக்கு அவங்கள்ட்ட வந்து ஃபேஸில் வந்து இவங்க இதுதான் சொல்ல வர்றாங்கன்னு நினைக்க முடியாது. மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுவாங்க. பட் நீங்களே உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிரும். பட் அவங்க இதுதான் நினச்சி பேச வர்றாங்கன்னு நினைக்க முடியாது. கொஞ்சம் மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் உங்களுக்கு, கொஞ்சம் டென்ஷனான இது மாதிரி இருக்குது. பட் அவங்க வந்து அவங்க ஒர்க்கில் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருப்பாங்க. உங்கள் இந்த மாதிரி ஒரு பர்சன் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வந்து உங்களை வந்து மிஸ் பண்ணுற பர்சன் நீங்கள் ஒரு லக்கு. ஏன்னா அளவுக்கு அதிகமான ஒரு அன்பு அவங்கள்ட்டேருந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மேலே இருக்கும் அவங்களோட அன்பு. அவங்க ரொம்ப ஒரு ஒரு ஜாலியான டைப் மாதிரி தெரியும். ஸ்பெண்ட் பண்ணணுன்றது இருக்கும் உங்களை மிஸ் பண்ணுற பர்சன். பட் எனக்கு என்னமோ இன்னுமே வந்து உங்கள்கிட்ட வந்து ப்ராப்பராக இவங்க ஃப்ரெண்டாக நினைக்கிறாங்களா இல்லை வந்து லவராக நினைக்கிறாங்களேன்ற இன்ன வரைக்கும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த கன்ஃபியூஷன் இருக்க போய் தான் வந்து அப்பப்போ பட் அவங்க பர்சன் அப்படியே ஒரு திங்கிங்கில் தான் இருக்காங்க, ஆசோலேஷன் மைண்ட்லேயே இருக்காங்க. ஃப்ரெண்டா லவ்வரா அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது இந்த கார்டை பார்க்கும்போது. அவங்க கண்டிப்பாக வந்து உங்களை மிஸ் பண்ணுற பர்சன் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து கூடிய சீக்கிரம் வந்து சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரெண்டுமே ஒரு கன்ஃபியூஸில் தான் இருக்காங்க, சொல்லவா வேண்டாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் இருக்காங்க. ஸோ உங்கள் மிஸ் பண்ணுற பர்சன் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் ரெண்டு மனசாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ உங்களை மிஸ் பண்ணுற பர்சன் கூடிய சீக்கிரம் வந்து உங்கள்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி இந்த கார்டை பார்க்கும்போது எனக்கு தெரியுது. ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. And bye bye.